பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். அது அப்படி ஆசீர்வதித்து வருகிறார் என்று அந்த வார்த்தை வரும்போது அதன் அடுத்த பகுதி சொல்லுது, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருவதை அறிந்தவர், இந்த 40 வருஷமும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுகிறார். கடந்து வந்த பாதைகளில் நம்முடைய கையின் கிரியைகளில் வந்த நெருக்கடி இருந்திருக்கலாம், தொய்வு இருந்திருக்கலாம், நஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு இடத்தில் ஒரு தொய்வு வந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய என் தேவன் நமக்கு இறங்குற கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். இஸ்ரவேலின் கரங்களை ஆசீர்வதித்தவர் உன்னுடைய கரங்களையும் ஆசீர்வதி. என்ன வேலை செய்கிறாயோ, எந்த தொழிலை செய்கிறாயோ, அந்த காரியத்தின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆமேன். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நம்முடைய தேவைகள் சந்தித்தவர், நம்முடைய காரியங்களை நிறைவேற்றினவர், ஒன்றும் குறைபடாமல் நடத்தினவர். இன்னமும் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், நம் தேவைகளை சந்திப்பார், மீதமடுக்கவும் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளும். ஆண்டவரே, இஸ்ரவேலின் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தது போல என்னுடைய கையின் கிரியைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று அப்பாடத்தில் கேட்கலாமா? ஆமே. இந்த வார்த்தையை பற்றி கொண்டு கேட்கலாம். ஆமே. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் அல்லவா நம்மையும் நம்முடைய கையின் கிரியைகளையும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை பொழுதில் நம்முடைய சந்நிதியில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அன்றைய தொழில் விஷயத்தில் இருக்கிற நெருக்கடிகள், ஆண்டவரே, தேவைகள் கூட சந்திக்க முடியாமல் கடந்து போகலாம். இந்த நாளில் சோர்வோடு தளர்வோடு நிராசையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் தேவன் இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. இஸ்ரவேல் ஜனங்களின் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்த கர்த்தர் என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். என் தேவன் என்னோடு இருந்து என்னை நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், என் நிறைவான பாத்திரமாக என்னை மாற்றுவார் என்று அந்த விசுவாச கண்களோடு இந்த நாளில் நோக்கி பார்க்க, அந்த நம்பிக்கையோடு தன் வேலைகளை, கடமைகளை, தன்னுடைய தொழில் காரியங்களை செய்ய நாட்களில் கர்த்தர் பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. எல்லா சோர்வை எடுத்து போடுங்க ஆண்டவரே. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுக்கிற வேலை, தொழில் எடுக்கிற பிரயாசங்களில் அந்த ஆசீர்வாதத்தை தருவீராக, கட்டளையிடுவீராக. நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுடைய கையின் பலனை பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.